ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மார்னிங்கில் வீடியோ போட முடியல. ஸோ ஒரு வீடியோனாவது இன்றைக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க டவுட்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, சிஆர்இயில் செலக்ட் பண்ணவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறது, அது எப்போ பண்ணலாம், ஸோ அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயிலை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இப்போது எய்ம்ஸ் நார்செட் 8 நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமோட அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, அதாவது நார்செட் 8க்கான நர்சிங் ஆஃபீஸர் அப்ளிகேஷனை நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அதில் 1-2 யாருக்காவது தப்பு வந்துடுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு டைம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அந்த ஷெடியூல் டைமில் நீங்கள் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்ஸிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயமாக இந்த சிஆர்இயோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் சாய்ஸ் ஆஃப் செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அகெயின்ஸ்ட் அப்ளைடு குரூப் போஸ்ட் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2024. இது 22ஆம் தேதியே நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி தேதி 26 ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து வேறு வீடியோ போட்டுக்கிட்டதுனால இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியல. It's observed that the many candidates have not updated their applicable set of the applications in the application, raising the query of my page regarding ineligibility. According all the candidates who qualified in this respect, result notification will be allowed to update the set of applicable qualification. அதாவது இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டியையும் பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவ் குவாலிஃபைடு ரெஸ்பெக்டிவ் அப்டேட் த அப்ளிகபிள் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷனை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனை நீங்கள் எதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். And then the detailed instruction regarding selection of the set of qualification as applicably informed in the notice 18/2025 28/1/2025 அன்றைக்கி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நோட்டீஸில் 32/2025 டேட்டட் 11/2/2025 அன்றைக்கும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்கீங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்போஸ்ட் எலிஜிபிலிட்டியில் தயவுசெய்து நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க எலிஜிபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்த வியூ ஆஃப் அபோவ் எக்ஸசைஸ் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ரீஷெட்யூல். ஸோ நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டேட்டை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்துருந்தாங்க. அதை 5 ஏப்ரல் 2025 டு 15 ஏப்ரல் 2025 அப்படின்ட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எடிட் தர் அப்ளிகபிள் செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த இடத்துல போஸ்டிங் வேணுமோ அந்த இடத்த முதல்ல கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தட் மீன்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமிக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்ருங்க. எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட், த கைட்லைன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் செட்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ப்ளீஸ் விசிட் அந்த வெப்சைட் செக் பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் இதுதான். ஸோ எலிஜிபிலிட்டி நீங்கள் அதில் கரெக்ட் எடிட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை அந்த டைமில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு சம்மந்தமாக எனக்கு இந்த இடத்துல போஸ்டிங் வேணும், நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டவுட் கிளியரன்ஸ்க்கு மட்டும் பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இதுக்கு அடுத்ததான் நம்மள்ட்ட தொடர்ந்து கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நார்செட்டுக்கான அப்ளிகேஷனில் எனக்கு இது மிஸ் ஆகிடுச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு, இது மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது மிஸ்டேக் ஆகிடுச்சு, எப்போ எடிட் அண்ட் கரெக்ஷன் நம்ம எப்போ பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபோன் நம்பர், மெயில் ஐடிலாம் கொடுத்து உங்களோட நேமெல்லாம் கொடுத்து நீங்கள் மற்றதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த ப்ரைமரி ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. மற்றபடி உங்களோட குவாலிஃபிகேஷன் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 26/3/2025 1/4/2025, அதாவது 4 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. 24, 25, 26, 27, 28 கிட்டத்தட்ட 1 வீக் கொடுக்குறாங்க. 26ஆம் தேதி நாளையிலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வந்திருக்கு, அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கரெக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஓகே இதெல்லாம் கூட கரெக்ட் பண்ண முடியுமாட்டிருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இடையில யாராவது ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ணவே முடியறதில்ல. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.